இந்தியா ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதால் கடந்த ஆண்டு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்திய பொருட்களுக்கு 50 விழுக்காடு இறக்குமதி வரி விதித்தார். அன்றில் இருந்து அமெரிக்கா இந்தியா இடையிலான உறவில் விரிசல் விழுந்துள்ளது. அண்மையில் கூட இந்தியாவுக்கு 500 விழுக்காடு வரி விதிக்கப் போவதாக ட்ரம்ப் மிரட்டல் விடுத்திருந்தார். இந்த நிலையில் அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோர் இந்தியாவை காட்டிலும் வேறு எந்த நாடும் எங்களுக்கு முக்கியமானது அல்ல என்று உருக்கத்துடன் பேசியிருக்கிறார். இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக உடன்பாடு பேச்சுவார்த்தைக்காக டெல்லி வந்த செர்ஜியோ கோர் இரு நாடுகளுக்கு நடுவிலான உறவு குறித்து பேசினார். அப்போது அவர், அமெரிக்காவுக்கு இந்தியாதான் மிக முக்கியமான நாடு. இந்தியாவை விட வேறு எந்த நாடும் எங்களுக்கு முக்கியமல்ல. இந்தியா அமெரிக்கா இடையிலான நட்புறவு என்பது வெறும் பரஸ்பரம் நலன் சார்ந்தது அல்ல, அதையும் கடந்து உயர்ந்த நிலை கொண்டது. உலகின் பழமையான ஜனநாயக நாட்டிற்கும் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டிற்கு இடையிலான சங்கமம்தான் இந்த வர்த்தக உடன்பாடு. இந்தியா உலகின் மிகப்பெரிய நாடு. எனவே அந்நாட்டுடன் வர்த்தக உடன்பாடு மேற்கொள்வது என்பது அவ்வளவு எளிதானது அல்ல. எனினும் உடன்பாட்டை எட்டுவதற்கு முழுவீச்சில் முயற்சிகள் எடுத்து வருகிறோம். இரு நாட்டுக்கும் இடையிலான வர்த்தகம் என்பது மிகவும் முக்கியமானது. அதே சமயம் பாதுகாப்பு, பயங்கரவாத எதிர்ப்பு, எரிசக்தி, தொழில்நுட்பம், கல்வி மற்றும் சுகாதாரத்துறைகளிலும் இரு நாடுகளும் இணைந்து பணியாற்ற கவனம் செலுத்தி வருகின்றன. அமெரிக்க அதிபர் ட்ரம்புடன் நான் பல நாடுகளுக்கு பயணம் செய்திருக்கிறேன். அதனால் அவரது குணம் பற்றி நன்கு அறிவேன். பிரதமர் நரேந்திர மோடியுடனான அதிபர் ட்ரம்பின் நட்பு உண்மையானது. எனவே இருவருக்கும் இடையே ஏற்பட்டிருக்கும் மனக்கசப்பு விரைவில் முடிவுக்கு வரும். உண்மையான நண்பர்களுக்குள் சில நேரம் கருத்து வேறுபாடுகள் எழும். ஆனால் அது நிரந்தரமாக நீடிக்காது. ஒரு நாள் முடிவுக்கு வரும். இவ்வாறு நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார்.